நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் விதை. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க என் பின்னாடி வர மாட்டேன்னு. அப்புறம் இந்த வாக்கு நீங்க நிச்சயமா நிறைவேற்றணும். வினய், நிறைவேற்றுவீங்கல்ல? நீ அவ கூட தானே பேசிட்டு இருக்க? வினய், வினய், ஏதாவது சொல்லுப்பா. மாமா, ஏதாவது சொல்லுப்பா. அண்ணா என்னாச்சுன்னு சொல்லு. வினய் ஏதாவது சொல்லுப்பா. மாமா, என்னாச்சு? என்னாச்சு? என்ன சொன்னா? என்னாச்சுண்ணே? சொல்லு வினய். என்னாச்சு? என்னாச்சு மாமா? அக்கா எங்க? மாமா, போனை கொடுங்க, நான் பேசுறேன். You have received one voice SMS. வினய், நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பேரிடியா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் வினய். ஆனா நான் இந்த ஸ்டெப்பை எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. நான் போக ஆரம்பிச்சிட்டேன் வினய். உங்களை விட்டு ரொம்ப தூரமா, நம்ம குடும்பத்தை விட்டு தூரமா. மாலதி, என்னாச்சு? என்ன மாலதி? சொல்லுமா. ஜீவிதா என்னதான் சொல்றா? ஏதாவது சொல்லுப்பா. ரெண்டு பேரும் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாலதி, என்னாச்சுன்னு சொல்லு. என் ஜீவிதாவுக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் என்ன மாமா? ஜீவிதா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. உன்ன, இந்த வீட்டை, அப்புறம் என்ன? என்னோட கல்யாணத்துல, அதுவும் அவன் தங்கச்சியோட கல்யாணத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவளால இப்படி ஒரு முடிவு எடுக்க முடிச்சது? இது என்ன விளையாட்டு? ஜீவிதா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா? அப்படி என்ன கட்டாயம்? அப்படி என்ன ஆபத்து வந்தது? எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தா? அப்பா, இந்த விஷயத்தை எவ்வளவு நேரமா நான் உங்ககிட்டயும் வினய்கிட்டயும் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா யாருமே நான் சொல்றத கேட்கல. அப்படின்னா என்ன விஷயம்? அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீவிதா தனியா வெளியில போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவளை போகாதன்னு தடுத்து பார்த்தேன். அவ தன் தப்புக்கான பிராயச்சித்தம் பண்ணுவேன்னு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா. தன் குழந்தைய அழிச்சதுக்காக வீட்டை விட்டு போறதுதான் சரியான தண்டனைன்னு என்கிட்ட சொன்னாப்பா. ஷாலினி, அப்படின்னா இதான் அர்த்தம். உனக்கு ஏற்கனவே தெரியும் ஜீவிதா வீட்டை விட்டு போக போறாங்க. இல்லப்பா, இதுக்கு முன்னாடி அவ அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் இதை மறந்தே போயிட்டேன்ப்பா. அவ மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? அவ வீட்டை விட்டு போறதுக்கு நான் மட்டும் ஒத்துக்குவேன்னு நினைக்கிறீங்களாப்பா? அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே தெரியும். ஆனா நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அவ இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு எனக்கு நிச்சயமா தெரியாது வினய். நீ என் மேல சந்தேகப்படுறியா வினய்? நான் தான் சொன்னேனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஜீவிதா வெளியில போறத நான் பார்த்தேன். ஆனா எனக்கு அவ என்ன பண்ண போறான்னு தெரியாது. நான் அவ பின்னாடியே போனேன், நிறைய தடவை புரிய வச்சேன். ஆனா அவ புரிஞ்சுக்கவே இல்லை. உடனே இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்றதுக்காக வந்தேன். ஆனா அப்பாவும் நான் சொல்றத கேட்கவே இல்லை வினய்.
திரும்பவும் ஜீவிதாவை பார்க்க போறேன். ஆனா அவ அதுக்குள்ள போயிட்டா வினய். நீ என்னடானா என்ன தப்பா நினைக்கிற? ஆமா ஷாலினி, இதுக்கு நீதான் பொறுப்புன்னு சொல்ல வரல. ஆனா இந்த விஷயத்த நீ இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு அசம்பவம். அப்பா, உங்க எல்லாருக்கும் நான் எப்படி புரிய வைக்கிறது? அவ தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறதுக்காக வீட்டை விட்டு போவாங்கிற விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. எனக்கே குழப்பமா இருக்கு. நீங்க நீங்க எல்லாரும் என்ன குற்றவாளியா தான் பாக்குறீங்க. ஆமா மாலதி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கவலைப்படாத, நம்பிக்கையோட இரு. வினய், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஒருவேளை நான் உங்ககிட்ட பேசினா, எந்த முடிவோட நான் வெளியே வந்தனோ அது எப்படி வினய் நிறைவேறும்? பிளீஸ், எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்காதீங்க. என்ன பலவீனமாக்கிடாதீங்க வினய், பிளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ என் போனை எடுக்க மாட்டான். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. கன்னிகாதானத்தோட சுப முகூர்த்தம் முடிய போகிறது. ஒருவேளை நம்ம இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தோம்னா கல்யாணத்தோட சுப முகூர்த்தமும் முடிஞ்சிடும். முடியட்டும் சாமி. எந்த முகூர்த்தத்தில் அண்ணி இல்லையோ அந்த முகூர்த்தம் சுப முகூர்த்தம் இல்லை. விஸ்வா, கல்யாணம் நான் தான் பண்ணிக்க போறேன். தயவு செஞ்சு இதுல என்ன முடிவெடுக்க விடுங்க. ஜீவிதா அண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கே காரணமானவங்க. அவங்களே இல்லாதப்ப நாங்க நிச்சயமா அந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டோம். ஜீவிதா அண்ணி இங்க திரும்பி வந்தா மட்டும்தான் இந்த கல்யாணமே நடக்கும். தாத்தா, விஸ்வா, எனக்கு கர்வமா இருக்குப்பா. இந்த வம்சத்துல தான் பிறந்தேன்னு நீ நிரூபிச்சிட்டப்பா. இந்த குடும்பத்தோட கௌரவமும் சந்தோஷமும் உன்கிட்ட தான் இருக்கு. போ, போய் உங்க அண்ணியை கூட்டிட்டு வா. விஷ்வா, விஷ்வா, நானும் உன் கூட வரேன், ப்ளீஸ். இல்ல மாலதி, நீ இங்கே இரு, நானே அண்ணியை கூட்டிட்டு வரேன். பாட்டி, அண்ணா, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அதுவும் என் அண்ணியோட ஆசீர்வாதத்தோட. என்கிட்டயே ஒரு சத்தியத்தை வாங்கி கடைசியில் என்னால் உன்னை தேடக்கூட முடியாதுல்ல. என்ன சத்தியம் இது? விஷ்வா, தேங்க்யூ விஷ்வா, அக்காவுக்காக. இல்ல மாலதி, தேங்க்ஸ் உனக்கு நான் தான் சொல்லணும்.
ஏன்னா என்னோட எல்லா முடிவுலையும் நீ கூட இருக்க. நான் எல்லா முடிவுலும் உன் கூட தான் இருப்பேன் விஸ்வா. அது என்ன உன் முடிவு ஏன் முடிவு? இப்ப நம்ம ஒண்ணு சேர்ந்தோமோ அப்பவே நம்ம 2 பேரோட முடிவு ஒண்ணுதான். போ போய் சீக்கிரமா அக்காவை தேடி கூட்டிட்டு வா. சரி வர. விஸ்வா இரு, நாங்களும் உங்க கூட வர்றோம். மாமா நீங்க கோயில் பக்கமா போய் பாருங்க. சித்தப்பா நீங்க சிட்டிக்கு போங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஆமா கமிஷனர் சார், நீங்க உங்க ஸ்பெஷல் டீமை அலர்ட் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜீவிதாவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் கமிஷனர் சார், இது எங்க வீட்டு மருமகளோட பிரச்சனை. எந்த காரணத்தை கொண்டு வெளியிலயோ இல்ல மீடியா பீப்புளுக்கோ தெரியாம பாத்துக்கங்க. நான் உங்ககிட்ட கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி. விஸ்வா. சித்தப்பா ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல விஸ்வா, நான் சிட்டியில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். ஜீவிதாவை எங்கேயும் காணும். எனக்கு என்ன தோணுதுன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த வேலையை தாத்தா ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே. दिल्ली 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 जयपुर 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 कश्मीर 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 दिल्ली 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 जयपुर 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 दिल्ली जयपुर. ஹலோ விஸ்வா, அக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? மாலதி இன்னும் தெரியல, ஆனா டோன்ட் வரி, நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அண்ணி இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு எதுவும் தெரியல விஸ்வா. எனக்கு என்ன தோணுதுன்னா அவ இந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போகிறதுக்கு முயற்சி பண்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ நம்ம கிட்ட இருந்தா நம்மள அவளால மறக்கவே முடியாது. அப்படின்னா ஸ்டேஷன் இல்லைன்னா பஸ் ஸ்டாப், ரைட்? ஓகே மாலதி, நான் உனக்கு சீக்கிரமாக கூப்பிட்றேன். பாய். இங்க பாருங்க, டெல்லி போகிறதுக்கு எந்த பஸ் போகும்? டெல்லி போற பஸ் இந்த பஸ்ஸுக்கு அந்த பக்கம் நிக்குது பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பஸ் டெல்லி போகுமா? ஆமா, டெல்லி தாங்க போகுது. உட்காருங்க. எத்தனை மணிக்கு கிளம்பும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போகுது. கடவுளே, நான் எடுத்த இந்த முடிவுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். ஆனா விருப்பம் இல்லாம கூட நான் என் குடும்பத்தை விட்டு தூரமா போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா
இந்த பஸ் கிளம்புறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னொரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுமா? இங்க பாருங்க, ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்களேன். என்னங்க மேடம், சின்ன நோட்டா கொடுங்க. இப்படி பெரிய நோட்டா கொடுத்தீங்கன்னா சில்லறைக்கு நான் எங்க போவேன்? எல்லாம் என்கிட்ட இந்த நோட்டு மட்டும்தான் இருக்கு. மேடம், நான் பக்கத்து கடையில் போய் சில்லறை வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம் நீங்க எங்கே இருங்க. சரி. ஹலோ சார், இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்க? இல்ல பார்க்கலங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இல்லைங்க. ஹலோ, இந்தாங்க மேடம் சில்லறை. தேங்க்ஸ். இது நீங்க கேட்ட தண்ணி பாட்டில். அண்ணி எங்கே போனாங்கன்னே தெரியல. எங்கே போய் அவங்கள தேடுறது? ஒருவேளை பஸ்ல ஏறி போயிருந்தா? அண்ணி, அண்ணி, ஹலோ, ஸ்டாப், பஸ்ஸை நிறுத்துங்க. வாங்க வாங்க, நீ என் கூட. ஹலோ, எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ற? அவங்க தான் வரலன்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு வீணா விடாம பண்ணிட்டு இருக்க? கிளம்பு இங்க. நீ சும்மா இருப்பா. ஹலோ அண்ணி வாங்க. அந்த பொண்ணு கையை விடு. அந்த பொண்ணை எப்படி நீ வற்புறுத்தி கூப்பிட்டு போக முடியும்? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஜாக்கிரதை. கிளம்பியா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவன் கெட்டவனும் இல்ல, ரவுடியோ இல்ல. இவர் என்னோட கொழுந்தனார். அட, என்ன பண்றீங்க நீங்க? உங்க விளையாட்டெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி வச்சுக்கோங்க. எதுக்கு பஸ் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க. ஓகே, சீக்கிரம் இறங்குங்க. அண்ணி வாங்க வாங்க. விஸ்வா, நீ எதுக்காக இங்க வந்த? நீ இப்ப கல்யாண மண்டபத்துல இருக்கணும். அப்புறம் நீ உன்னோட கல்யாணத்தை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு காரணமான நீங்களே மண்டபத்தை விட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நானும் மாலத்தியும் அந்த மண்டபத்தில் எப்படி இருப்போம்? உங்களுக்கு என்ன தோணுது? நானும் மாலத்தியும் நீங்க இல்லாம கல்யாணம் பண்ணுவோம்னா வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியா இருந்திருக்கேன். ஆனா உங்க ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்ண போறதில்ல. மாலத்தி அங்க இருக்கா. மாலத்தியை விட்டு உங்களால எப்படி நீ வர முடிஞ்சது? நீங்க இல்லாம மாலத்தியால வாழ முடியாது. மாலத்திய மரணத்திலிருந்து காப்பாத்திட்டு மறுபடியும் அவளுக்கு மரணத்தையே கொடுக்குறீங்களா? அப்புறம் அண்ணன் உங்களுக்கு அப்படி என்ன குறை வச்சாரு? எல்லா பிரச்சனையிலையும் உங்க கூடவே சப்போர்ட்டிவா இருந்தாரு. இன்னைக்கு அவரையே விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க. அண்ணி, நீங்க இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா இப்போ நீங்க செஞ்ச விஷயம் ரொம்ப தப்பு. இதுக்காக வீட்டுல இருக்க யாரும் உங்களை மன்னிக்க போறதில்ல. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. தண்டனை உங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கீங்க. அண்ணி, உங்களால தான் எங்க வீட்டுல சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷத்தை நீங்க கெடுக்க பார்த்துட்டீங்க. இதோட அர்த்தம் உங்களுக்கு யார் மேலேயும் அன்பு இல்ல. என் மேலேயோ, அண்ணன் மேலேயோ, மாமி மேலேயோ, யார் மேலேயுமே இல்ல. எங்க எல்லாரையும் வெறுக்கிறீங்க. அதனாலதான் எங்களை விட்டுட்டு நீங்க போறீங்க. போதும் விஸ்வா, நிறுத்து. இதுக்கு மேல கேக்குறதுக்கே உடம்புல தெம்பு இல்ல. நான் உன்னை கையெழுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் விஸ்வா, போதும்.
ப்ளீஸ்